அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இன்று கடலூரில் மக்களை சந்திக்கவிருக்கிறது. இன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கழக பொதுச் செயலர் அன்பு அண்ணன் ஆனந்த அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார், சிறப்புரையாற்றினார். சென்ற முறை நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில் எப்படி மக்கள் தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருந்தார்களோ அதே போல் இந்த கடலூரிலும் அதைவிட அதிகமாக மக்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் கேட்டு பரிசீலித்து தலைவரிடம் சமர்ப்பிப்போம். மக்களுக்கான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக நாங்கள் தலைவரிடம் சமர்ப்பிப்போம். தலைவரோட களப்பணி பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விரைவில் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நாங்க வேலூர்ல கேட்டிருந்தோம், என்ன நடந்துச்சு. இப்ப நாங்க எந்த தேதி கேட்கிறோமோ அந்த தேதியில முதலமைச்சர் அவர்கள் அதே வேலூர்ல ஒரு நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி எங்க நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனாலதான் இங்க எந்தெந்த விதத்துல எங்க தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்துல இந்த திமுக அரசு புது விதத்துல புதுசா யோசிச்சு இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. அது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். இல்ல அதாவது நீங்க ஏன் இதுக்கு சட்டப்பூர்வமா நீங்க அணுகலன்னு கேக்குறீங்க. திமுக எப்படி விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்யறாங்களோ அதே மாதிரி விஞ்ஞானபூர்வமா இதை புதுசா ஒரு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வேலூர்ல சுற்றுப்பயணம் போறாங்கிறது டிஐஜிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம். உடனே முதலமைச்சர் நாங்க அதுக்கு வேலூருக்கு போறோம்னு சொல்றப்ப இது கோர்ட்ல போனாலும் தேவையில்லாத சட்ட சிக்கல் உண்டாகி இது டிலே தான் ஆகும். நாங்க மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வது ஒரு முறை, நாங்க மக்கள் மன்றத்திட்ட நாங்க போய் எங்கள் குறைகளை கண்டிப்பாக நாங்க சொல்றோம். எல்லா இடத்துக்கும் போய் தான் நாங்க ஆகணும். இப்ப தேர்தல் இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? எல்லா இடத்துக்கும் நாங்க போகணும். அது எங்களோட உரிமை. ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமை மக்களை சந்திக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான யோசனை பண்ணி புதுசா டெக்னிக்ல திமுக செயல்படுறாங்க. அதனால இப்போ சேலத்துக்கு நாங்க 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் வரப்போறாங்க. கடிதம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பார்க்கலாம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. திமுக அரசு எங்களோட இந்த அனுமதிக்காக எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம்.